எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் என்னுடைய ஈவினிங் ப்ளாக் தான். நிறைய நாளாக என்னட்ட 2-3 ஃப்ரெண்ட்ஸ்கள் கேட்டிருந்தனும், அக்கா எங்களுக்கு கடலமா முறுக்கு ஈஸியாக அப்படி செய்யலாமென்று சொல்லித்தாங்கோண்டு. ஓகே, இன்றைக்கு நான் அவர்களுக்காக கடலமா முறுக்கு ரெசிப்பியாக நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாரும் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கோ. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ பிள்ளைகளும் ஸ்கூலால் வார டைம் ஆகிட்டுது. எனக்கு ஈவினிங் டைம் என்றால் கரெக்டாக டீ குடிச்சிட வேணும். அது என்னண்டோ தெரியலை, டீ குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. முதலெல்லாம் நான் ஒரு 6-7 தடவைகள் டீ குடிப்பேன். இப்போ நான் டீ குடிக்கிறத நிப்பாட்டிட்டு காலமாக ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை கட்டாயம் நான் நல்லா ஸ்ட்ராங்காக டீ குடிப்பேன். இப்போ டீயை குடிச்சிட்டு தான் நான் இப்போ அந்த ரெசிப்பியையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்களென்றால் ஒரு 1 மந்தாக இந்த ஊஞ்சல் ரூமுக்குள்ளே தான் இருந்தது. என்னென்ன இதில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தபடியாக இதில் ஊஞ்சல் வைக்க முடியலை. ஆனாலும் அந்த ஊஞ்சலில் உண்மையில் இருந்து ஒரு டிவி பார்த்தாலோ அல்லது கொஞ்சம் அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணினாலோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ என்னுடைய வியூவர்ஸோட என்னுடைய ஃபேமிலியண்டு தான் நான் என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாரையுமே நான் நினச்சிக்கொள்கிறேன். இப்போ எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இந்த பேட் கமெண்ட்ஸ் பந்தியாக எழுதுறாக்களை என்ன செய்யலாம்? எனக்கு இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது. என்ன நீ எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வீட்டில் இருக்கிறதையே காட்டி கொண்டிருக்கிறாய், புதுசாக ஏதாவது நீ காட்டலாம் தானேண்டு. நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறத மட்டும்தான் நான் வீடியோவாக காட்டுறேன். அது என்னுடைய விருப்பம். உங்களுக்கு விருப்பப்படையிலேன்னு நீங்கள் அதை பார்க்காமலே போகலாம். நீங்கள் அதை பார்த்து போட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த பந்தியாக நிறைய கஷ்டப்பட்டு போடுற வீடியோஸ்களுக்கு போய் கொமெண்ட்ஸில் எழுதுகிற ஆட்கள். அது வடிவாக எல்லா யூடியூபருக்குமே தெரியும். நாங்கள் நிறைய வேலைகளோடு இருக்கிறோம். இதையும் நாங்கள் செய்யணுமென்றதுக்காக வேண்டி செய்கிறோம். அதுக்காக நீங்கள் வேலை இல்லாமல் இருந்து போட்டு எங்களை வேலை இல்லாத ஆக்கலண்டு நீங்கள் கதைக்கவும் வேண்டாம், எழுதவும் வேண்டாம். நீங்கள் எவ்வளவு தான் பந்தியாக நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதினாலும் அந்த கொமெண்ட்ஸுக்கு ஒரு எழுத்து கூட பதிலாக வரவே வராது. இப்போயும் நான் எல்லாருக்குமே சொல்லி இருக்கிறேன். அதை நான் இப்பையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் கொக்கோவோடையும் விளையாடியாச்சுது. இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சுது. இந்த கடலமா முறுக்கு செய்கிறதுக்கு நான் 1 கப் அவித்த கோதுமை எடுத்திருக்கிறேன். அவித்த கோதுமை மாவண்டா ஸ்ரீலங்காக்கள்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும். இதோட பார்த்தீங்களென்றால் 1/2 கப் கடலமா எடுத்திருக்கிறேன். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட பார்த்தீங்களென்றால் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் வறுத்த எள்ளு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் நான் தேவையான அளவு, அதாவது நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர், அதாவது நார்மல் தண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இதை விட்டு தான் நான் இந்த மாவை குழைச்சி கொள்ள போகிறேன். எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் குழைச்சி எடுத்துட்டோம்ண்டால் ஓகே. இப்போ பார்த்தீங்களென்றால் நான் அந்த முள்ளுக்கரண்டியால் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணினான். இப்போ இந்த கைகளால் நான் நல்லா அழுத்தி குழைக்க போகிறேன். எவ்வளவுத்துக்கு இந்த மாவை நாங்கள் அழுத்தி இறுக்கமாக குழைக்கிறோமோ அப்போ தான் இந்த முறுக்கு எங்களுக்கு உடையாமல் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, இந்த கையில் ஒட்டாமலும் இதே போலையும் எங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் நான் இந்த முறுக்கை இந்த இடியப்ப தட்டில் தான் புழிஞ்சு எடுக்க போகிறேன். இந்த இடியப்ப தட்டுக்கு நான் எண்ணெய் பூசி விட போகிறேன். எண்ணெய் பூசிட்டு இந்த முறுக்கை நாங்கள் அதில் புழிஞ்சிட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டோமென்றால் எங்களுக்கு ஒட்டாமல் கடகடண்டு எண்ணெயில் இந்த முறுக்கு எங்களுக்கு ஈஸியாக விழும். ஓகே, இப்போ நான் இந்த இடியப்ப தட்டுக்கும் எண்ணெய் பூசிட்டு நான் அந்த முறுக்கு உரலுக்கும் எண்ணெய் பூசி விட போகிறேன்.
இப்போ இடியப்ப தட்டுக்கும் இந்த உரலுக்கும் எண்ணெய் பூசி விட்டுட்டேன். நான் இந்த ஸ்டார் அச்சு தான் நான் போட போகிறேன். மற்ற 3 ஓட்டை அச்சு கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களென்றால் நான் அடுப்பில் தாச்சி வச்சுட்டு அதுக்குள்ள எண்ணெயை வந்து நான் விட்டுக்கொள்கிறேன். அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த எண்ணெயை வந்து நாங்கள் சூடாக்கணும். ஏனெண்டா எண்ணெய் வந்து அதிகமாக சூடாயிட்டுதுண்டா இந்த முறுக்கை நாங்கள் போடும்போது மேல் பக்கம் எங்களுக்கு கருகீரும், ஆனால் உள்ளுக்கு அவியாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த முறுக்கை இதே போல் நான் புழிஞ்சு எடுக்க போகிறேன். நல்ல வடிவாக ஒட்டின மாதிரி நல்ல ஆறுதலாக நாங்கள் இதை புழிஞ்சு எடுக்கணும். இங்கே பாருங்கள், அந்த இடைவெளி இல்லாமல் நெருக்கின மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த முறுக்கு வந்து எங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக பொரிஞ்சு வரும்போது உருந்து கொட்டுப்படாது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த முறுக்கை நான் இதில் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெய் எங்களுக்கு ஹீட்டாகிட்டு கொண்டு பார்க்குறதுக்கு அந்த மாவில் ஒரு சின்ன துண்டை நான் அதில் போட்டு பார்க்குறேன். பாருங்கோ, அது தானாக பொரிஞ்சு மேலே வருது. இப்போ இந்த எண்ணெய் எங்களுக்கு ரெடியாகிட்டுதுன்ட்டு அர்த்தம். இதே போல் நாங்கள் எடுத்து இந்த இடியப்பத்தட்டை கவிட்டமெண்டாலே அந்த எண்ணெயில் ஈஸியாக இந்த முறுக்கெல்லாம் எங்களுக்கு விழுந்துடும். இந்த முறுக்கு போடும்போது பார்த்தீங்களென்றால் எவ்வளவுத்துக்கு அந்த எண்ணெய் வந்து அப்படியே எங்களுக்கு கொதிச்சு கொண்டிருக்குதுன்ட்டு பாருங்கோ. ஆனால் இந்த முறுக்கில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போக போக அதில் இருக்கக்கூடிய அந்த கொதிப்பு தன்மை அடங்கும். அப்படி அடங்கி இருக்கும்போது இந்த முறுக்கு எங்களுக்கு பொரிஞ்சுதுன்ட்டு அர்த்தம். இது வந்து செய்ய தெரிஞ்சவர்களுக்கு இல்லை, புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களென்றால் உங்களுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ பாருங்கோ, அந்த கொதிப்பு அடங்கின உடனேயும் இப்போ மற்ற பக்கத்துக்கு நாங்கள் திருப்பி போடுவோம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கொள்ளுங்கோ. கெதியாக நாங்கள் முறுக்கை வந்து பொரிச்செடுக்கணுமென்று சொல்லிட்டு அடுப்பை கூட்டி வச்சிட்டோமென்றால் இந்த முறுக்கெல்லாம் எங்களுக்கு கலரும் மாறி வந்துடும். அதை விட மேலுக்கு பொரிஞ்ச மாதிரி வந்துடும், உள்ளுக்குள்ளே வந்து அவியாத மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கோ, நல்ல ஒரு பர்ஃபெக்டான கலருக்கு இந்த முறுக்கு வந்திருக்குது. இப்போ அந்த கொதி நிலை வந்து அடங்கிட்டுது. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து நல்ல கிளியராக வந்திருக்குது. இந்த எண்ணெயில் நாங்கள் போட்ட முறுக்கு நல்ல பர்ஃபெக்டாக பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ நான் இதை எண்ணெயில் இருந்து எடுத்து கொள்ள போகிறேன். எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் இதிலேருந்து வடியக்கூடிய அந்த எண்ணெயை வந்து இழுக்கும். ஒரு ஓட்டை உள்ள பாத்திரமா அல்லது நீத்து பொட்டியோ நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதே போல் புளிஞ்சு வச்சிருக்கிற மற்ற முறுக்குகளையும் நாங்கள் பொரித்து எடுத்து கொள்ளுவோம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்து போட்டு இந்த முறுக்கு எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் பாருங்க, இந்த முறுக்கு எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்து கொண்டு இருக்கிறேன். இப்போ கடைசி பேட்ச் வந்து நான் போட்டு எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கோ, இந்த கடைசி பேட்சுக்கும் எண்ணெய் வந்து எவ்வளவு கிளியராக இருக்குது. அதை விட இந்த கடைசி முறுக்கும் வந்து நல்ல ஒரு கலரில் இருக்குது. ஏனென்று பார்த்தீங்களா, நான் ஆரம்பத்தில் இருந்து இந்த முறுக்கை வந்து சுட்டு முடியும் மட்டும் நான் அடுப்பை வந்து குறைச்சி வச்சிருக்கிறேன். சில பேட்ட முறுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி டைம் வந்து எண்ணெயும் கருகி முறுக்கும் வந்து கலர் மாறிடும். ஆனால் இது வந்து கடைசி முறுக்கு. இப்போ நான் அதுக்குள்ள எடுத்து போடும்போதே உங்களுக்கு தெரியும், நான் முதல் சுட்ட முறுக்குக்கும் இப்போ கடைசியாக சுட்டு போட்ட முறுக்குக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. ஏனெண்டா இப்போயுமே நாங்கள் முறுக்கு சுடும்போது அடுப்பை வந்து குறைச்சி நிதானமாக நாங்கள் நின்று சுட்டமெண்டா தான் நல்ல டேஸ்டான, நல்ல பர்ஃபெக்டான, நல்ல கிறிஸ்பியான முறுக்கு எங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்க, இவ்வளவு சூப்பராக இந்த முறுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி. இப்போ இந்த முறுக்கு வந்து எப்படி அந்த சத்தத்தை வச்சே இந்த முறுக்கு வந்து எவ்வளவு சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். பாருங்க, நான் இதை உடைச்சி காட்டுறேன். இந்த சத்தத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த முறுக்கை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். நான் இது பிள்ளைகளுக்காகத்தான் இன்றைக்கு செய்தேன்னா, நான் ஸ்கூலால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி இந்த முறுக்கை வந்து சாப்பிட்டுனோம். அவ்வளோ ஒரு விருப்பமான ஒரு முறுக்கு கூட. நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் முறுக்கெல்லாம் சுட்டாச்சுது. இப்போ அந்த இடமும் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நான் நட்ஸுகள் வாங்கியிருக்கிறேன். அந்த நட்ஸ் எல்லாமே நான் ரீஃபில் பண்ணணும். எப்பயுமே நான் 2 மாதத்துக்கு ஒருக்கால் எல்லா விதமான நட்ஸும் வேண்டி நான் போத்தலில் போட்டு புல் பண்ணியே வச்சுருப்பேன். எப்பயுமே வீட்டில் வந்து நட்ஸுகள் குறையாது. ஏனெண்டா ஓட்ஸ் வந்து சாப்பிடுவோம், குக்கி செய்வோம், வேறு தேவைகளுக்கெல்லாம் இங்கே வந்து நட்ஸுகள் கூடுதலாக யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் எப்பயுமே நான் இது வாங்கி கொள்வது வழக்கம்.
எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய வீடியோ பார்க்குறாக்களுக்கு எங்களோட வீட்டில் கச்சான் எப்பயுமே குறையாது. ஏனென்றா நான் அடிக்கடி கச்சான் குக்கி வந்து பிள்ளைகளுக்கு விருப்பம் செய்து கொடுக்குறேன். அதே போல தான் நான் ஒவ்வொரு நட்ஸுகளையும் பார்த்து வாங்குறது. என்னுடைய குரலில் வந்து சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும், அதை யாருமே பொருட்படுத்தி கொள்ளாதேங்கோ. ஏனெண்டா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்போ அதால் அந்த தொண்டை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பரவாயில்லை, சுடு தண்ணி குடிச்சு தான் நான் இதில் வாய்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வீடியோஸ் வந்து எப்போ வருமெண்டு நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். உங்களுக்காகவும் நீங்கள் எனக்கு தார அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்காகவும் நான் இந்த வீடியோவை இப்போ எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு பர்சனலாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டீங்கள், அக்கா வெள்ளிக்கிழமை உங்களுடைய வீடியோஸ் வருமாண்டு. நான் எல்லாருக்குமே பதில் போட்டிருந்தேன், இன்றைக்கு ஃப்ரான்ஸ் டைம் 9 மணிக்கு வருமாண்டு. அதே போல் நான் இந்த வீடியோவை போடுவேன் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வீடியோ வந்து விரும்பி பார்க்குறாக்கள் கனவேர், ஆனால் விரும்பி பார்த்துட்டு விரும்பாத மாதிரி டிஸ்லைக் போட்டுட்டு போகிறாக்களும் இருக்கிறீங்கள். அதை விட போய் பார்த்துட்டு பந்தியாக பேட் கமெண்ட்ஸ் வந்து மினக்கட்டு வேலை இல்லாமல் எழுதுகிறாக்களும் இருக்கிறீங்கள். நான் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன்னா இந்த சேனலில் தான். அப்போ அதில் என்ன ஒரு அக்கா கேட்டிருந்தா, நீங்கள் எங்கே இந்த நட்ஸ் எல்லாம் வாங்குறீங்களண்டு. இந்த நட்ஸ் வந்து லிடலில் வாங்கலாம், அல்டியில் வேண்டலாம், கெஃபூரில் வேண்டலாம், லுக்லரில் வேண்டலாம், நிறைய கடைகளில் வேண்டலாம். மிஞ்சி போனால் ஆக்சியோனில் கூட இந்த நட்ஸுகள் வேண்டலாம். சில நட்ஸுகள் வந்து நான் ஆக்சியோன்லையும் வேண்டி யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். உண்மையில் நல்ல குவாலிட்டியான நல்ல நட்ஸாகவே இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்களென்றால் ஆக்சியோன் வந்து அங்கே இருக்குது, நீங்கள் போய் தாராளமாக பார்த்து வாங்கி கொள்ளலாம். இது பார்த்தீங்களென்றால் பாதாம் பவுடர் தான். நான் பாதாம் பவுடர் வந்து நிறைய தேவைகளுக்கு யூஸ் பண்ணுவேன், அதால் அதுக்கு நான் வாங்கியிருக்கிறேன். இது ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் பார்த்தீங்களென்றால் அதிகமாக நான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். நட்ஸ் போட்டு காலையில் ஓட்ஸ் சாப்பிட்றது, ஓவர் நைட் ஓட்ஸ் செய்கிறது, ஓட்ஸில் பேன் கேக் செய்கிறது, சில குக்கியல் செய்கிறது. அதுக்காக நான் இந்த ஓட்ஸ் வந்து எப்போ கடைக்கு போனாலும் இந்த 1 கிலோ பேக்கெட் வந்து எப்படி நான் உடைச்சி போட்டாலும் ஸ்டொக்கிலையும் எனக்கு இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்களென்றால் டேட்ஸுக்கு அடுத்ததாக நான் வாங்குறது இந்த காஞ்ச அத்திப்பழம்தான். அத்திப்பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நாங்கள் சாப்பிடுவோம். அது ஒரு சீசனுக்கு வரும், நிறைய வரும். ஆனால் இது கொஞ்சம் விலை தான், இருந்தாலும் அதிகமாக வாங்கி சாப்பிட்ருவோம். எல்லா நாளும் எங்களுக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அதால் பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச அத்திப்பழத்துலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதால் இதுக்கும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இப்போ அதுவும் நான் வாங்கி இந்த போத்தெல்லாம் போட்டுட்டு நான் மூடி வச்சுட்டேன்னால் அப்பப்போ நாங்கள் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகமாக இதுவும் நாங்கள் ஓட்ஸில் போட்டு தான் சாப்பிடுவோம். அடுத்தது பார்த்தீங்களென்றால் என்னுடைய இன்டோர் பிளான்ட் டைம் தான். இன்றைக்கு இந்த இன்டோர் பிளான்ட் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே ஹீட்டர் போடுறதால என்னமோ தெரியலை, கொஞ்சம் அந்த இலியலெல்லாம் காஞ்ச மாதிரி இருக்குது. எப்பயுமே நாங்கள் மாதத்தில் 2 அல்லது 3 தடவை நாங்கள் இதே மாதிரி கொஞ்சம் மண்ணெல்லாம் கிண்டி விட்டு இந்த காஞ்ச பழத்தை இலியலெல்லாம் கட் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணினா தான் இந்த இன்டோர் பிளான்ட்டை வந்து அவ்வளவு சக்ஸஸாக வளர்க்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து இன்டோர் பிளான்ட்டை பற்றி இவ்வளவு சொல்லணுமோன்று கூட கொமெண்ட்ஸில் சொல்கிறீங்கள். ஆனால் நிறைய பேர் என்னட்ட வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள், அக்கா இது வந்து இலக்கா இது என்ன செய்யலாம், மற்றது எத்தனை நாளைக்கு ஒருக்கா நாங்கள் தண்ணி இன்டோர் பிளான்ட்டுக்கு ஊற்ற வேணும், எப்படி நாங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணுமெண்டெல்லாம் கேட்குறீங்கள். ஏனெண்டா என்னுடைய சேனல் வந்து ஒரு ப்ளாக் சேனல் என்றால் நான் அதில் எல்லா விதமான வீடியோக்களும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அதால் நீங்கள் என்னுடைய பெட் கொக்கோவை வந்து பார்க்குறதுக்கண்டு கொஞ்சம் பேர் வாரீங்கள், அதே போல் என்னுடைய க்ளீனிங்கை பார்க்குறதுக்கண்டு நிறைய பேர் வாரீங்கள், அதோட என்னுடைய ரெசிப்பியை பார்க்கணுமெண்டு நிறைய பேர் வாரீங்கள், அதோட என்னுடைய இன்டோர் பிளான்ட்டையும் பார்க்கணுமெண்டு வாரீங்கள். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மேக்கவர் ஒவ்வொரு நான் வாங்குகிற பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கண்டு எனக்கு
கொஞ்சம் கொஞ்சம் பேராக சேர்ந்து தான் எனக்கு இவ்வளவு வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் இருக்கிறீங்கள். அப்போ கட்டாயம் நான் உங்களுக்காக எல்லா நாளுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடத்தான் வேணும். தயவு செய்து பிடிக்காத நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி போட்டு உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை பார்த்துட்டு போகலாம். அது எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் இந்த வீடியோஸுக்குள்ளே நான் தையலும் கொண்டு வர போகிறேன். ஏனெண்டா நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் கேட்குறீங்க, தையலும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு இதுக்குள்ளே செய்து காட்டுங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோக்களில் நான் அந்த தையலையும் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலாமென்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களென்று எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த பிளான்ட்டை பற்றி கட்டாயம் சொல்லணும். நான் வாங்கி கொண்டு வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. பார்க்கல எவ்வளவு இலையோடு நின்றது. இப்போ பாருங்க, இலை வருது காயுது, வருது காயுது. நானும் வெட்டி 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 இது ஒரு மொட்டை மரமாகவே போச்சுது. இங்கே பாருங்க 2-3 குருத்து தான் இருக்குது. அதுக்கும் வார இலையெல்லாம் காஞ்சே போகுது. ஏனென்றே தெரியலை, இந்த ஹீட்டருக்கோ அல்லது குளிர் அதிகமாக அந்த விண்டோக்கு பக்கத்தில் கூடிட்டுதோ எனக்கு எதுக்குமே தெரியலை. அப்பப்போ நல்ல வடிவாக கிண்டி விட்டு தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி கேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ நீ சம்மருக்கு இது ஓகேயா அல்லது இப்போ விண்டருக்கே இது எல்லாமே காஞ்சி போடுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னால் இயன்ற அளவு முயற்சி நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த பிளான்ட்டும் சக்ஸஸாக வருமென்று நினைக்கிறேன். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் என்ன மாதிரிண்டு அந்த அப்டேட்டையும் நான் உங்களுக்கு காட்டுவேன். இன்டோர் பிளான்ட்டுக்கு என்ன மாதிரி தண்ணி ஊற்றணுமென்று கேட்டிருந்தீங்கள். வாரத்தில் அதாவது கிழமையில் ஒரு தடவை நான் இங்கே குளிர் நாடண்டபடியாக தண்ணி ஊற்றுறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் கிழமையில் 2 நாளைக்கு நான் மேலால் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். ஏனெண்டா ஹீட்டர் போடுறதால அந்த ஹீட் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். அதால் அந்த இலைகள் எல்லாம் காஞ்சு வாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எப்பயுமே கிழமையில் 2 தடவை நான் தவறாமல் மேல் இலைகளுக்கெல்லாம் தண்ணி இதே போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டு கொள்ளுறேன். நீங்கள் அதே போல் செய்து கொண்டு வந்தீங்கன்றால் உண்மையில் இன்டோர் பிளான்ட்டை ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்தெடுக்கலாம். ஏனெண்டா இந்த இலைகளெல்லாம் ஒரு மாதிரி கலர் மங்கி போயிடுது. ஆனால் எவ்வளவுத்துக்கு நாங்கள் இதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறோமோ அவ்வளவுத்துக்கு நல்ல கலர் இலையாகவே இருக்குது. நான் போன வருஷமெல்லாம் அவ்வளவா எனக்கு விளங்கல. நான் இந்த தண்ணியெல்லாம் அவ்வளவா நான் ஸ்ப்ரே பண்ணல. நான் இப்போ தான் நான் அதுக்கேற்ற மாதிரி செய்தோண்டு வாரபடியாக இங்கே உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இந்த மரத்தின் இலையெல்லாம் எவ்வளவுத்துக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி இதுக்கு நாங்கள் அதிகப்படியான தண்ணி ஊற்றிட்டோம்னா இந்த மரம் எல்லாமே எங்களுக்கு அழுகி போயிடும். கிழமையில் ஒரு தடவை தண்ணி ஊற்ற வேணும், கிழமையில் 2 தடவை இதே போல் ஸ்ப்ரே பண்ண வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவிலேயே நீங்கள் என்னட்ட கேட்ட எல்லா கொமெண்ட்ஸுக்கும் நான் இதில் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கொமெண்ட்ஸுக்கு பதில் விட்டு போயிட்டுதாண்டா நான் பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்கு என்ன மாதிரின்ட்டு நான் உங்களுக்கு பதில் தருவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் நான் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட் ஏனெண்டா நான் நேற்று கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றி மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணினான். வீடியோஸுக்காக நான் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட் விட்டுருந்தேன். நான் இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் இந்த கப் ஹோல்டர் கிறிஸ்மஸ் கப்புகள்லாம் எல்லாமே அதில் கொழுவி இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ரீசெண்டாக வாங்கின 6 கப் இருக்குது. இப்போ அதைத்தான் நான் இதில் கொழுவி விடுறேன். பார்க்கும்போதும் மேலே இந்த இடம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த கப்பு கொழுவின பிறகு இந்த ஹோல்டர் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே பார்க்க தெரியுது. இது பார்த்தீங்களா நான் இந்த ரெசிபிக்காக யூஸ் பண்ணின மிசரிங் கப்புகள். இந்த மிசரிங் கப்புகளை கழுவி காய விட்டேன். நான் இப்போ எடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ண போகிறேன். எப்பயுமே நாங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் உடனே நாங்கள் அதை எடுத்து கழுவி காய விட்டோம்னா தான் நீண்ட நாளைக்கு அதை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது ரீசெண்டாக நான் தேமோவில் கொமான் பண்ணித்தான் எடுத்தேன். நல்ல ஒரு மலிவாகவே எனக்கு இது கிடைச்சிருந்தது. ஆசைப்பட்ட பொருள் வாங்கிட்டேன். இதில் அந்த ஸ்பூனும் அளவு கப்புகளும் தான் இருக்குது. இப்போ அதையும் நான் இதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் கூடைக்குள்ள தான் நான் எல்லா விதமான இந்த அளவு கப்புகள் கரண்டிகள் எல்லாமே வைப்பேன். அப்படி ஒரு இடத்துல வச்சிட்டோம்னால் அப்பப்போ எனக்கு தேவைப்படும் போதும் நான் அதை ஈஸியாகவே எடுத்து கொள்ளலாம். இந்த மிசரிங் கப் இந்த ஸ்பூன் எல்லாம் என்னுடைய ஷார்ட் வீடியோவிலையும் நீங்கள் நேற்று நான் போட்டிருந்த நான் பார்த்துருப்பீங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் ப்ளாக் இதில் நான் ஷேர் பண்ணின ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.